நெக்ஸ்ட் இன்னைக்கு பொலிவியாவில் சி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அதாவது நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு முதல் முறையாக கடலுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது இந்த நாளாக தான் இருக்கும். வித்தியாசமாக இருக்குதுல்ல. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அப்படிப்பட்ட ஒரு வரலாறு ஆகுது. இந்த 1879 1884 இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா பசிபிக் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சிலி, பெரு, அப்புறம் பொலிவியா இந்த 3 நாடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பெரிய போராக இருந்தது. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், இது வந்து பொலிவியாவில் இருக்கக்கூடியது. இந்த பொலிவியாவில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கடல் சார்ந்த ஒரு பகுதியாக இருந்தது. அந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா சிலி வந்து போர் தொடுத்து அவங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. இப்படி இருந்த ஒரே கடல் பகுதியை அவங்க இழந்துட்டாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கர்னல் எட்வர்டோ அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு சிறந்த ஒரு வீரர், அவரையும் இவங்க இழந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் அவங்க நாட்டு மக்கள்கிட்ட கொடுத்துச்சு. இருந்தாலுமே கூட இந்த சுற்றி இப்போ வெறும் நிலம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கடல் படையை வந்து வச்சுதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய மரியாதைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் நம்ம மீட்ற மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை